அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போய் பார்த்தேன். நான் வந்து இந்த அம்மா வந்து செத்துட்டாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. சரி சரி சரி. போய் பார்த்துட்டு நான் சொன்னேன், என்னாச்சும்மா அப்படின்ட்டு தட்டி பார்க்குறேன், அந்த அம்மா விரைச்சிருக்காங்க. என்னை துரத்தி விட்டாங்க திருப்பி. அப்படியா? இந்த பக்கம் நீ வரக்கூடாது, வந்து எனக்கும் உன்னை கொன்னே போடுவோம், வெட்டி கால் கையெல்லாம் வெட்டிடுவோம் அப்படின்ட்டாங்க. நான் அப்பவும் என்ன செஞ்சேன், மீறிட்டு தான் போனேன். சரி. போயிட்டு சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு சத்தம், இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்கிறேன், இப்போ இயேசு உன்னை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவின் நாமத்தில் சுகமடைன்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சரி. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செஞ்சார் பாருங்க. அந்த 2 காலத்து எந்த வண்டிகளும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி பயம். நடந்து போயிட்டு அப்போ சொன்னேன், ஆண்டவரே எப்படியாவது யாரையாவது அனுப்புங்க எனக்கு, அல்லது ஏதாவது வண்டி கூட அனுப்புங்க, இல்லைன்னா வேற யாராவது நடந்து பேசிட்டு வர மாதிரி யாராவது என்ன செய்யுங்க, எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே, வேற வழியே இல்லையேன்னு சொல்லி நின்று நான் அழுத நாள் அந்த நாள். அப்படி அழுதுட்டு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு முன்னால் ஒரு 5 ரூபாய் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சுக்கோங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் என்ன ஒரு வார்த்தை, உங்களை ஏற்றிட்டு மட்டும்தான் வர சொன்னார், ஆனால் காசு வாங்க சொல்லலைன்னார். உங்களை ஏற்றிட்டு மட்டும்தான் வர சொன்னார், காசு வாங்க சொல்லலை அப்படின்னாரு. இதை சொன்ன உடனே அப்படி யார் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. சவுண்டு கேட்குது. அப்போ சவுண்டு கேட்ட உடனே பார்த்துட்டே என்ன செஞ்சேன், ஏதோ வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி வந்தால் கரெக்டாக ஒரு புலி ஜம்ப் பண்ணி சென்னையில் வைத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை பரிசுத்தாவின் வரங்கள் பயிற்சி முகாமை நடத்தலான்னு இருக்கேன். இதில் பரிசுத்தாவினுடைய அமர்ந்த மெல்லி சத்தத்தை எப்படி கேட்கறது, எப்படி வரங்களை பெற்றுக்கொள்வது, எப்படி வரங்களை செயல்படுத்துவது என்பதை ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோடு கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இதில் 200 சீட்டு தான் மொத்தம். அதனால் முன்பதிவாக 1000 ரூபாய் கட்டுவது அவசியம். லஞ்சு, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் வழங்கப்படும். சாட்சியெல்லாம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி மக்களுக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபேத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அடிக்ஷனுக்கும் ஒரு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹாப்பினஸ் சீக் பண்ணுறதை விட சீக் ஜீசஸ், சீக் ye first the kingdom of God and the righteousness, all the things will be added into you பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ்டர் பிரவீன் நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஒரு மெசேஜை வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து ரீச் பண்ணுறீங்க. God will bless you. Amen. எல்லாம் யூடியூப்பை வச்சு வீட்டில் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் வச்சு வீட்டில் இருக்காங்க, ஃபேஸ்புக் வச்சு ஈடன் டிவி வந்து அங்கே போய் ரீச் பண்ணுது. ஸோ தயவுசெய்து இந்த ஒரு மெசேஜ் வந்தால் நீங்கள் பாருங்கள், இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் support is very important and bless this ministry, and I pray and prophesy, I decree and declare, God bless you. பட் இந்த மாதிரி நிறைய அற்புதம் நடந்துகிட்டே இருக்குல்ல. இன்னும் உங்கள் இது டெட் ரைஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அதாவது மரித்தோர் உயிரோடு எழுப்ப ஒரே ஒரு இது மட்டும் நடந்துச்சு. சரி. முனியாண்டின்னு ஒருத்தருடைய அம்மா. ஓகே ஓகே. அவங்க வந்து சிக்கா வந்து வீட்டுக்கு சர்ச்சுக்கு கொண்டு வராங்க. சர்ச்சுக்கு கொண்டு வந்து அங்கே வந்தோடனே அவங்க முடியலன்னு படுத்துட்டாங்க. படுத்துட்டு நான் வந்து அப்போ இங்கே ஊட்டி தாண்டி ஒரு இடத்துலேருந்து நான் போகணும். சரி. அங்கே அந்த இதுக்கு போகணுன்னாக்கா 22 கிலோமீட்டர் தூரம் போகணும். அப்படி போகும்போது போய் சேர்ந்தா விசுவாசிங்கெல்லாம் அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மூலையில் வச்சுட்டு. சரி. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இந்த அம்மா வந்து மூச்சும் விட மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போய் பார்த்தேன். நான் வந்து இந்த அம்மா வந்து செத்துட்டாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. சரி சரி சரி. போய் பார்த்துட்டு நான் சொன்னேன், என்னாச்சும்மா அப்படின்ட்டு தட்டி பார்க்குறேன், அந்த அம்மா விரைச்சிருக்காங்க. அப்போது அந்த அம்மா மேலே கை வச்சு சொன்னேன், நீ ஜீவனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோட எனக்கு கண்ணீர், வேதனை, வைராக்கியம், அந்த 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 ஜெபம் வந்து இன்னைக்கு நான் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஒரு சவுண்டு வருது. அவங்க தொண்டையிலேருந்து வெத்தலை பாக்கு அந்த இதெல்லாம் வாயில் வச்சுருந்துருப்பாங்க எனக்கு, அதெல்லாம் வாயிலேருந்து அப்படியே துப்புன மாதிரி இதாயிட்டாங்க. அப்படியே
படுத்துடுறேன். அப்புறம் ஏஞ்சி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து என்னம்மா ஆச்சுன்னு, எங்கேயோ இருட்டுக்குள்ளேயே போனேன் சாமி, எங்கன்னு தெரில சாமி, இருட்டுக்குள்ளேயே போனேன் சாமி, போக 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 எங்கேயோ கொண்டு போகிறாங்க சாமி. அப்புறம் பார்த்தாக்க யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, திருப்பி வந்தேன், ஏந்திச்சிட்டேன் சாமி. அந்த ஜபம் அந்த பொண்ணை அந்த அம்மா உயிரோட இருந்துச்சு. அது நடந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு பின்னால் இன்னொரு இடத்துல நடந்துச்சு. ஒரு 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 மனுஷன் வந்து இதாக இருக்கார், என்னது கை கால் வராமல் ஒரு ஸ்ட்ரோக் ஆகி அவர் வந்து ஒரு சேரில், இந்த மாதிரி சேரில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஊழியத்துக்கு போகிறேன். போயிட்டு அங்கே போன உடனே கேட்டேன், என்னையா ஆச்சு அப்படின்னு. 2.5 வருஷம் ஆச்சு சார், கை கால் வர்றதில்ல அப்படின்னு. ஆண்டவரே, நீங்கள் வந்து உண்மையிலே இந்த மனுஷனை வந்து சுகமாக்க முடியுமா? நான் வேணா கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் சுகமாக்குங்க ஆண்டவரே, அப்போ தான் இந்த ஏரியாவில் என்ன செய்யும், ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு. அந்த ஊருக்கு போனவொடனே என்னை துரத்தி விட்டாங்க திருப்பி. அப்படியா? இந்த பக்கம் நீ வரக்கூடாது, வந்து எனக்கும் உன்னை கொன்னே போடுவோம், வெட்டி கால் கையெல்லாம் வெட்டிடுவோம் அப்படின்ட்டாங்க. நான் அப்பவும் என்ன செஞ்சேன், மீறிட்டு தான் போனேன். சரி. போயிட்டு சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு சத்தம் கேட்குது, நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, நான் சுகமாக்குறேன் அப்படின்னு. அந்த சத்தம் கேட்ட உடனே நான் என்ன செஞ்சேன், துணிஞ்சு என்ன செஞ்சேன்னு கேட்டாக்க அந்த கையை பிடிச்சி, ஆண்டவர் சொன்னதுனால தான் நான் என்ன செஞ்சேங்கிறீங்க, கையை பிடிச்சி என்ன செஞ்சேன், தூக்கி நிற்க வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால இந்த மனுஷனுடைய கை கால்கள் செயல்படுவதாகன்னு சொல்லிட்டேன். எனக்கு நம்பிக்கை வந்து அதுதான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஜெபம் பண்ணிட்டு கையை விட்டா, இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்களே என்ன யோசிப்பீங்கன்னு தெரியல, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து என்ன செஞ்சாங்கிறீங்க, கையை தூக்கி ஜெபம் பண்ணேன். சரி. ஆனால் திருப்பி அதே கையை அப்படியே வந்து என்ன செய்யுங்க விழுகுது. நான் பிடிச்சி உட்கார வச்சுட்டு அன்னைக்கு நான் ஊழியம் செய்யலை, நான் ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு வர்றேன். நான் வந்துட்டு அந்த வாரம் பூரா எனக்கு ஒரு துக்கம், ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோமே, அவர் சுகமாக்குனாரோ என்னமோ தெரியல, எதுக்கும் அடுத்த வாரம் போகலான்னு அந்த அந்த கிராமத்துக்கு போகிற நாளில் புறப்பட்டு போகிறேன். போகிற வழியில் பிசாசு சொல்கிறான், நீ என்னைக்கு ஜெபம் பண்ணியோ அன்னைக்கு அந்த ஆள் செத்துட்டான். இன்னொரு சத்தம் கேட்குது எனக்கு, செத்துட்டான், நீ அங்கே போனியன்னா உன்னை அந்த ஊர் மக்களை துரத்தி நல்லா அந்த ஆள் உயிரோடு இருந்த மனுஷனை சாகடிச்சிட்டான்னு சொல்லி உன்னை திட்டுவாங்க போ அப்படின்னு. எனக்கு பயம் வருது ஒரு பக்கம், நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படிங்கிறதுல அப்படியே யோசிச்சிட்டே போகிறேன். போக 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 உண்மையாகவே பார்த்தீங்கன்னாக்கா 2 சேர் போட்டிருக்கு, இது பந்தல் போட்டிருக்கு. அப்போ நான் யோசித்தேன், சரி ஜமாளிக்கலாம், ஏதோ இப்படி இழுத்துட்டு கிடக்கிறதுக்கு பதிலாக செத்துட்டாரே, அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்கம்மான்னு அந்த அம்மாகிட்டையாவது சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்த்தா உள்ள அந்த கத்தி அடிக்கிற அந்த சவுண்டு கேட்குது. சரி. அப்போது பக்கத்தில் போகிறேன், போயிட்டு கதவை தட்டலான்னு போகிறேன். அப்போ பிசாசு சொல்கிறான், பாரு இதான் கடைசி, இந்த பக்கம் நீ ஊழிஞ்சிக்கிறது, உன்னை முடிச்சிடுறேன் பாரு அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சுகமாக இருக்கேன் போ அப்படின்னு. இந்த 2 சத்தத்தில் எதை கேட்குறது? கரெக்டாக அந்த டைமுக்கு போயிட்டு நான் அந்த கதவை தட்டினேன். தட்டும்போது அங்கேருந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, வாங்க உள்ளே வாங்க. யாருங்க அப்படின்னு திறந்து பார்த்தா இந்த மனுஷன் வந்து அந்த கத்தி அடிக்கிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த துருத்தின்னு சொல்லுவாங்க, சுற்றுவாங்க, அதை வந்து அந்த நெருப்பு வந்துட்டே இருக்கும் தெரியுங்களா, அது வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த அம்மா பார்த்தோன்னே, சாமி வாங்க ஃபாதர் அப்படிங்கிறாங்க. என்னை ஃபாதர்லாம் யாருமே கூப்பிட்டது கிடையாது. அந்த அம்மா சொல்கிறாங்க, வாங்க ஃபாதர் வாங்க, ஐயோ நல்லவர் நீங்கள் வாங்க, அப்போவே நீங்கள் என்ன அதுக்கு பின்னால் உங்களை தேடிட்டுலாம் வந்தேன், நீங்கள் உங்களை பார்க்க முடியலன்னு ரொம்ப உற்சாகமாக சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னாச்சுமா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் 10 நிமிஷத்தில் ஏந்துச்சு நின்ட்டாரு. 10 நிமிஷத்தில் நின்ட்டாரு. அதுக்கு பின்னால் வந்து பாருங்க, நாங்கள் 2 பேரும் இந்த தொழிலை தாங்க திருப்பி செஞ்சிட்டோம். அந்த இயேசுசாமி தான் என்ன செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 50 காசு கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க, இதை காணிக்கையாக வச்சுக்குங்க அப்படின்னு. அப்போது நான் வாங்கிட்டு சொன்னேன், இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு, நான் சாமிக்கு காணிக்கை கொடுக்கணும் சாமி, இந்தாங்க எங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, எந்த டாக்டர்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அங்க என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள இருந்து ஆளுங்கெல்லாம் வராங்க, வந்துட்டு கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் வந்து
பாரு அந்த ஃபாதர் வந்திருக்காரு, எனக்கு பேர் இப்போ ஃபாதர்னு வச்சுட்டாங்க. சரி சரி. ஃபாதர் வந்திருக்காரு, அவர் வந்து பாப்பாத்தின்ட்டு ஒரு அம்மா, அந்த அம்மா 2 காலும் வரல 2 கையும் வரல, படுத்திருக்காங்க. சரி சரி. நான் போன உடனே உள்ள நுழைய முடியல, அவ்வளோ ஸ்மெல்லு. 2 காலும் வரல 2 கையும் வரல, பெட்டிலே எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போன உடனே நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சு, பாப்பாத்தி ஏசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஏசு உன்னை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசுவின் நாமத்தில் சுகமடைன்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சரி. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செஞ்சார் பாருங்க. அந்த 2 காலும் அப்படி ஒரு அசைவு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அசையாத கால், கொஞ்ச நேரத்தில் அந்த கையும் அசைய ஆரம்பிச்சது. உண்மையாகவே அடுத்த நாளே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, அந்த ஊருக்குள்ளேருந்து நிறைய பேர் இன்னைக்கும் சொல்லுவாங்க, போனாங்க, நீங்கள் வந்ததுனால தானே அந்த பாப்பாத்தி நடந்தாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையில என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து பயங்கர மிராக்கிள் பண்ணார். அதுக்கு பின்னால் அந்த ஏரியாவில் எனக்கு ஒரு தனி மரியாதை, வர்றவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. இந்த கிராமங்களில் நடந்த எல்லா இடத்துல இருந்தும் நல்ல மரியாதை கிடைச்சு. நான் ஒரு நாள் இதில் கூடலூர் போயிருந்தேன். கூடலூருங்கிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து டைமிங் தான் பஸ்ஸு. இப்போ நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது பஸ் இல்லை. நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா 12:30 மணி. நான் தனியாக ஒருத்தனாக இருக்கேன். இந்த சூழ்நிலையில் அப்படி நடந்து தான் போகணும். எத்தனை 14 கிலோமீட்டர் நான் வந்து நடந்து போகணும், வேறு வழியே இல்லை. ஃபுல்லாக வந்து என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டவுனை தாண்டின அடுத்த நிமிஷத்துலேருந்து ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அது அங்கே சிறுத்தை இருக்குது, கரடி இருக்குது, காட்டெருமை இருக்குது, இன்னும் என்னென்ன மிருகங்களோ அதுங்கெல்லாம் அங்கே இருக்குது. அங்கேருந்து நடக்கிறேன், கொஞ்சம் தூரம் போன உடனே லேக் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் வருது. அந்த மாதிரி நான் பயந்ததே கிடையாது. நீங்க அங்கே வாழ்ற ஆட்கள். ஆமா, அந்த இதில் பார்த்த உடனே அங்கேருந்து எல்லாம் அந்த சூசைட் பண்ணி சாகுவாங்கல்ல, அவங்கெல்லாம் ஏஞ்சி கத்துற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது வருது எனக்கு. நடந்து போயிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கேன், பின்னால் பார்த்தீங்கன்னா குதிரைங்க வந்து அப்படி ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த சவுண்டு கேட்ட உடனே யாரோ துரத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு. முன்னால் பார்த்தா யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் இது பண்ணி ஒரு மாதிரி அலற ஆரம்பிச்சிட்டேன். பயம், பயத்தில் அப்படியே நின்று அழுகிறேன். ஒரு மாதிரி பயம். நடந்து போயிட்டு அப்போ சொன்னேன், ஆண்டவரே எப்படியாவது யாரையாவது அனுப்புங்க எனக்கு, அல்லது ஏதாவது வண்டி கூட அனுப்புங்க, இல்லைன்னா வேற யாராவது நடந்து பேசிட்டு வர மாதிரி யாராவது என்ன செய்யுங்க, எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே, வேற வழியே இல்லையேன்னு சொல்லி நின்று நான் அழுத நாள். அந்த நாள் அப்படி அழுதுட்டு நிற்கிறேன். அப்போ வந்து எனக்கு முன்னால் ஒரு 4 பேர் என்ன செய்யறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு அப்படி முன்னால் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அவங்க வரல. போனால் 10 அடி டிஸ்டன்ஸில் போயிட்டு இருக்காங்க. நான் வேகமாக போனால் அவங்க வேகமாக அந்த பக்கம் 10 அடி போகிறாங்க. ஸ்லோவாக போனாக்கா எனக்கு யாரும் இப்போ எனக்கு என்ன நினைச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாராவது போவாங்க அப்படிங்கிற மைண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. சரி போயிட்டேன். அவங்கள பார்த்து உங்களுக்கு பயம் இல்ல? யாரோ போறாங்க 4 பேரு, அவங்க கூடவே ஓடிடலான்னு அவங்கள நம்பிக்கிட்டே அப்படியே ஓடிட்டு இருக்கேன். ஓடி 13வது கிலோமீட்டர் போகும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நம்ம நின்றா நிக்கிறாங்க, போனா போறாங்க, ஆனா அவங்க பேசிட்டு போனாங்க. என்னன்னு கேட்டா, அந்த ஃப்ளைட் விழுகுது, அந்த ஃப்ளைட்ல நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க அவங்க. எங்கேயோ ஒரு ஃப்ளைட் விழுகுது அப்படி பேசுறாங்க. அவங்க 4 பேரும் பேசிட்டு போறாங்க. இந்த மாதிரி காப்பாற்றணும், அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், காப்பாற்றணுங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. அதுவும் என் காதில் விழுகுது. அப்போ இவங்க ஆளுங்களை தான் இருப்பாங்க, ஏதோ வெள்ளை ட்ரெஸ் போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு கரெக்டாக வீட்டு பக்கத்தில் போன உடனே ஒரு சின்ன கேட்டு அப்படி இறங்குறதுக்கு அப்படி திரும்புகிறேன். இவங்க 4 பேரையும் காணும். 4 பேரையும் காணும். ஒரே ஓட்டம் போய் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ள எதுவுமே தெரியல. உள்ள பார்த்தா முன்னாடி போயிட்டு இருந்தவங்க யாருமே காணும். பக்கத்துல தான் போயிட்டு இருந்தாங்க. இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது காணாம போயிட்டாங்க.
அப்போது முகத்தையே பார்க்கல அவங்க யார் முகத்தே முகம்? பார்க்கல, ஆ. போயிட்டாங்க. போன பின்னால் நான் போயிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, உனக்காக தூதர்களை கட்டளையிட்டு அப்படின்னு சொன்னேன். ஆமென், ஆமென். ஒன்று. ரெண்டாவது, அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு ஃப்ளைட் விழுந்துச்சு. சரி. அதில் ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து பேசின ஒரு பாஸ்டர் வந்து மரத்தில் தொங்கிட்டு கிடந்தார். இந்த கோட்டெல்லாம் இதில் மாட்டி அவர் அந்த இதில் காப்பாற்றப்பட்டார். அப்போ அந்த பாஸ்டர் வந்து அந்த இது சேலத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப நாள் கழித்து தான் அது சொன்னார். அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் வந்து சொன்னார், நான் இதுக்காக வந்த டைமில் தான் அந்த ஃப்ளைட் விழுந்தது. அதில் வந்து எனக்கு எந்த ஒரு அடியும் இல்லை. ஆண்டவர் கிருபையா என்னை பாதுகாத்த, தூதர்கள் காத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த ஃப்ளைட் அவர் ஏறலையா இல்லை? ஏறி அந்த ஃப்ளைட் விழுந்து தீ பிடிச்சு எரிஞ்சிருச்சு. ஓ, அதில் அவர் காப்பாற்றப்பட்டார். அதில் காப்பாற்றப்பட்டாரு. அப்போ அதை வந்து அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன அன்னைக்கு எப்போன்னு போய் நான் கேட்டேன், எந்த டேட்டில் சார் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இந்த டேட் தான். அந்த டேட்டோட நைட்டு தான் நான் வந்து என்ன செஞ்சேன், இவரை பார்த்துருக்கேன். அதே டேட்டில் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு தான் அந்த ஃப்ளைட் விழுந்தது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு நாள் ஒரு சாவு புதைக்கிறதுக்காக போயிருந்தேன். சரி. அங்கே போன உடனே என் கூட இருந்த பாஸ்டருங்கெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, நீங்கள் புதைச்சிட்டு வாங்க ஐயா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. நானும் என்ன செஞ்சேன், சாவு எடுத்து புதைக்கலாம் அப்படின்னு வந்து சாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் பரியல் கிரவுட் கொண்டு வந்து அடக்கமெல்லாம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன், நான் கடைசியாக போக வேண்டிய பஸ்ஸு போயிடுச்சு. அடுத்த பஸ்னா மறுநாள் தான். அடுத்த நாள் காலையில் தான், சரி, அடுத்த சரி. மறுநாள் தான் போக முடியும். இப்போது இந்த இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து அங்கேருந்து நடக்கணும்னா நான் வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்து அந்த புதுசில் நடந்த சம்பவம். அந்த இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் நடந்து வரேன். 8 கிலோமீட்டர் நடந்து வந்தாக்க ஒரு பஸ் வரும். சரி. அந்த பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு. வண்டி இல்லை, பைக் இல்லை, சைக்கிள் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த இதில் வந்து ஓட்டவும் முடியாது. அந்த டைமில் தான் வந்து இதுக்கு வரேன். வந்து பக்கமாக வர பஸ்ஸு போயிடுச்சு. அழுதுகிட்டே போனேன் நான். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேனே, என் கால் வலி அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு மேல் டாப்பில் போயிட்டு அந்த ரோடு திரும்பி மேலே வருது, ஒரு ஷார்ட்கட்டில் போயிட்டு மேலே அந்த காலை நீட்டி உட்காந்தா என் கால் இவ்வளோ பெருசு இருக்குது, வீங்கிருக்கு. ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கு ஒரு ஷூ கிடையாது, ஒரு நல்ல இது கிடையாது, ஆனால் இதன் மத்தியில் தானே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. நான் குறை சொல்லலை, பட் ஆனால் எனக்கு இந்த தேவை இருக்குது. எனக்கு அத்தியாவசிய தேவைகளை சந்திச்சா போதும், எனக்கு பெருசாக வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்போது நான் அந்த இடத்துல வந்து கால் ரெண்டையும் நீட்டி அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவரே, யாரையாவது அனுப்புங்க, ஏதாவது ஒரு வண்டி வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போது அந்த இடத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ரோட்டில் வந்து அந்த கார் வரல. நான் பார்த்துட்டு இருக்க ஒரு கார் வந்து ஒரு ஒயிட் கலர் கார் வந்து நிற்கிது. ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காரு அந்த மனுஷன். நல்லா பிரைட்டாக இருக்கார், வெள்ளைக்கார மயக்க இருக்கார், ஒரு மாதிரி கலர் நல்லா இருக்கார். அப்போது அவர் கூப்பிட்டு சொன்னார், வரீங்களா ஊட்டிக்கு அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், நான் வர்றேன் சார் அப்படின்னு. வாங்க ஏறுங்க அப்படின்னாரு. டோர் திறந்துச்சு. அந்த போயிட்டு பேக் சீட்டில் உட்காந்து அந்த பேக்கை சோலில் போட்டுட்டு அப்படியே உட்காந்து பாருங்க, என் கால் இவ்வளோ பெருசு வீங்கி இருந்துச்சு. கால் வலி வேற ஜாஸ்தி இருந்துச்சு. பிளட்டு வேற, அந்த ஆணியெல்லாம் குத்துனது, அந்த இது வந்து வலி, ரத்தம் வேற வந்துருந்துச்சு அந்த ஷூக்குள்ள. அப்படியே போகிறேன். ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும். இந்த டயர்டாக நம்ம தெரியல, தூங்கிட்டேன். அந்த இடத்துலேருந்து நான் ஏறின இடத்துலேருந்து ஊட்டி டவுனுக்கு வரணும்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும். சரி. ஒரு வண்டி ஸ்பீடாக வந்தாலும் 1.5 hours ஆகும். ஆனால் 25வது நிமிஷத்தில் அந்த வண்டி வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்குது. அவர் கேட்குறாரு, நீங்கள் இங்கே இறங்குறீங்களா இல்லை அங்கே இறங்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா சேரிங் கிராஸில் இறங்கி நான் என் வீட்டுக்கு போகணும், அதுதான் பக்கம். சரி. அப்போ பஸ் ஸ்டாண்டில் இறங்குனா அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி நான் என்ன செய்யணும், வரணும். என்கிட்ட இருக்கிறது வெறும் 5 ரூபா மட்டும்தான்.
அந்த தவிர வேறு காசு இல்லை. சரி. அப்போது வச்சுட்டு நான் சொன்னேன், இல்லை சார் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்படியே லைனை வந்து பஸ் வண்டிங்க போயிட்டுருக்குது. எல்லாம் லைனை வந்து அப்படியே டிராஃபிக் ஜாமான மாதிரி மெதுவாக போயிட்டுருக்குது. இவரை இறக்கி விட்டுட்டு நான் சொன்னேன், இந்த 5 ரூபாய் எடுத்து கொடுத்து சொன்னேன், சார் இது வச்சுக்குங்க, என்கிட்ட 5 rupees 5 ரூபாய் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சுக்குங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் என்ன ஒரு வார்த்தை, உங்களை ஏற்றிட்டு மட்டும்தான் வர சொன்னார், ஆனால் காசு வாங்க சொல்லலைன்னார். உங்களை ஏற்றிட்டு மட்டும்தான் வர சொன்னார், காசு வாங்க சொல்லலை அப்படின்னாரு. இதை சொன்ன உடனே அப்படி யார் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதே லைனில் தான் அந்த கார் போயிட்டுருக்குது. நான் இப்படி பஸ் இருக்கான்னு திரும்பி பார்த்துட்டு இப்படி பார்க்குறேன், மற்ற வண்டிங்கெல்லாம் போகுது, இது ஒன்று மட்டும் காணும். அதுக்கு பின்னால் வீட்டில் போயிட்டு அந்த காசை வச்சு அந்த பஸ்ஸுக்கு ஏறி அடுத்த போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இங்கே பார்க்குறேன், என் கால் வீக்கம் ஒன்றும் இல்லை, என் காலில் வலிஞ்ச இந்த ரத்தம் வலிஞ்ச இந்த இதெல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதோட சரி அந்த கால் சுகமாயிடுச்சு. அந்த நிமிஷம் தான். அடுத்து நான் எப்படி மிராக்கிள் இது நடந்துச்சுன்னே எனக்கு சொல்லவே முடியலை. அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட அழுததுக்கு நீங்கள் கொடுத்த பதில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த 2 டைம் அவர் இது பண்ணார். அதே மாதிரி ஒரு டைமு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ப்ரேயருக்காக போயிருந்தேன். வீடு விசிட் தான் போனேன். சரி. அந்த ஏரியாவில் பஸ்ஸு கிடையாது. ஏறக்குறைய ஒரு 8 கிலோமீட்ரு 10 கிலோமீட்ரு ஊருக்குள்ளே நடந்து தான் போனோம். அங்கே வேறு எது கிடையாது. அங்கே போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது 6 மணி இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், சார் நான் போகிறேன் பிரதர் அப்படின்னு. அப்போ சொன்னார், அவர் சொன்னார், ஏங்க நேற்று தான் வந்து அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு, முந்தா நாள் வந்து அந்த 2 ஆடை தூக்கிட்டு போயிடுச்சு, இங்கே நாயே வந்து இப்படி வச்சுட்ருக்கோம் அப்படின்னு. சரி, என்ன தான் தூக்கிட்டு போச்சுன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், சிறுத்தை புலி 2ம் காட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டை ஊரை சுற்றி அது அலைஞ்சிட்டு இருக்குது, அதனால நீங்கள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, காலையில் போங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், கோத்தகிரியில் வந்து இன்னொரு மீட்டிங் இருக்குது காலையில், நான் போயாகணும், நான் போகிறேன் அப்படின்னு. நான் காட்டுக்குள்ளே தான் வரணும். அது அப்படி மெதுவாக வர்றேன், ஒரு சரசரன்னு அந்த சவுண்டு அந்த இலைங்க காட்டுங்களுக்குள்ளே அந்த செடிங்களுக்குள்ளே வரும்ல, அந்த சவுண்டு கேட்குது. அப்போ சவுண்டு கேட்ட உடனே பார்த்துட்டே என்ன செஞ்சேன், ஏதோ வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி வந்தால் கரெக்டாக ஒரு புலி ஜம்ப் பண்ணி வருது. பார்த்துட்ருக்கேன், ஓடுறேன். அதை ஓடும்போது அந்த அந்த இது வந்து மேடு வந்து பயங்கரமான டாப். சரி, அதில் ஓடலாம் முடியாது. நார்மலாகவே அது ஸ்பீடுக்கு. ஆமாம், அது அப்படியே ஜம்ப் பண்ணி அது ஒரு இடத்துல 20 அடி ஜம்ப் பண்ணுது. அது அப்படி ஜம்ப் பண்ணி வருது. வந்தால் அதோட சைஸ் பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்குது. சரி, நான் எனக்கு இப்போ என்னாச்சுங்க, வேர்க்குது, பயமாக இருக்குது, அது வந்து எப்படியெல்லாம் என்னை கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க தூரத்துலேருந்து? ஆமாம், ஓடி வர்றதை பார்க்குறேன். ஆனால் அது வந்து அப்படியே வருது, ஆனால் சரி எப்படி உங்களுக்கு கடிச்சிருங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ அந்த ஓடின ஓட்டத்தில் வந்து என்ன செய்யலை, ஜெஸ்ட் பெயின் வந்துச்சு. மூச்சு விடவே முடியலை. அப்படியே நின்றுட்டு நான் சொன்னேன், சாது சிங்கை வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்களே ஆண்டவரே, அது மாதிரி இந்த புலிகிட்டேருந்து என்ன செய்யுங்க, காப்பாற்றும் இயேசுவே, என்ன இந்த புலிகிட்ட இருந்து காப்பாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டேன். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறேன் நான். சரி, ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸில் போயிட்டுருக்கேன். யூரின் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. பயம் நானாவே இல்லை. ஓகே, அப்படியே அந்த 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 புளியை வந்து இப்படி கை எடுத்து இப்படி அடுத்த கால் வச்சுச்சு பாருங்க, அது கீழே வைக்கல, அந்த செடி மேலே அப்படி வச்சுட்டு அப்படி நிற்குது. நான் அப்படியே ரிவர்ஸ்லேயே போனேன் அந்த மேட்டில். ஓடி வந்து நின்றுச்சு, அப்படியே ஓடி வந்தது அப்படியே நின்றுச்சு, அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருக்கு. அதுக்கு பின்னால அங்கேருந்து என்ன செஞ்சேன்,
அதுக்கு பின்னால் அந்த மேட்டு வந்து கீழே வந்து இறக்கம். இறக்கும். அந்த இறக்கத்தில் ஓடி 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 வந்து பஸ்ஸு பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கும் அதுகிட்டேருந்து தப்பிச்சது வந்து உண்மையிலே இன்னைக்கு நினைச்சா கூட இப்போ வந்து எங்க வீட்டுக்கு நிறைய பேர் அதை அடிச்சு இது ஆகிருக்கும்ல, மனுஷங்களே அதை அடிச்சிருக்கு. அந்த புலி ஸ்பாட்ல அடிச்சு தூக்கிட்டு போயிடும். இப்ப பாருங்க, ஒரு என்ன ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பையனுடைய தலையை கடிச்சு இந்த மூளையை மட்டும் உறிஞ்சி எடுத்திருக்குது. அப்புறம் இந்த ஜஸ்ட்ல கொஞ்சம் கடிச்சிருக்குது. இன்னைக்கும் அந்த மாதிரி நிறைய இப்போ என்ன இருந்தாக்க என்ன, இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால நம்ம சர்ச்சுக்கு வர்ற விசுவாசியோட அண்ணன் அவரை கடிச்சு சாப்பிட்டுச்சே. அது அது அங்க நடந்துச்சு. சர்வசாதாரணமா சொல்றீங்க, பயங்கரமா இருக்கு. ஆமா, எங்க வீட்டுக்கு முன்னால 2 கரடிங்க சண்டை போட்டுட்டே நிற்கும் சில சமயங்கள்ல. அப்படி ஆமா, நீங்க வரும்போது நீங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 2 கரடிங்களை எவ்வளவு தெரியுமா? பொலேரோ ஜீப் இருக்குல்ல, அதோட டோரோட ஹைட்டுக்கு இருக்குது. நீங்க அந்த புலிகிட்ட இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஆண்டவர் தானியேல சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பி வச்ச தேவன் வந்து இன்னைக்கும் உயிரோட இருக்காரு. உண்மையிலே உயிரோட இருக்காரு. ஆண்டோடைய கிருபையினால தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர வேற எதுவுமே கிடையாது. மனுஷருடைய எதிர்ப்புகள் ஒரு பகுதியில், ஆனால் இந்த மிருகங்களை பார்த்து ஒரு பக்கம் வந்து நாங்கள் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாக காப்பாற்றுறாரு. அந்த ஏரியாவில் போயிட்டு வர்றவங்க எல்லாரும் பொலேரோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜீப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதிலெல்லாம் போனால் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வரலாம். அந்த ரோடும் வந்து சரியான நல்ல ரோடு கிடையாது. எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே மரங்கள் இருக்கிறதுனால நல்ல ரோடு கிடையாது. ஆனால் அதில் போயிட்டு ஊழியம் செய்யணும். 35 கிராமங்களை கவர் பண்ணி நான் ஊழியம் செஞ்சுட்ருக்கேன். ஒரு நாள் என்னோட சன்னுக்கு வந்து நான் படிக்க வைக்கிறதுக்கு சரி ஸ்பான்சர் தேடினு தான். மகனுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. கிடியனுக்கு வந்து அப்படி கிடைக்கல. அப்போ என்ன செய்வோம் கேட்டால், ஒவ்வொரு டைமும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எப்படியாவது என் பையனுக்கு நான் வந்து ஃபீஸ் கட்டலைன்னா அவனுடைய படிப்பு வந்து இதாகிடுமே அப்படின்னு சொல்லி. அப்போது யாராவது வந்து ஒரு சிலர் வந்து சின்ன ஆஃபரிங் கொடுத்து இதை வச்சுக்குங்க அப்படின்ட்டு போவாங்க. அந்த மாதிரி கொடுத்து நான் கட்டியிருக்கேன். அப்புறம் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் அவன் 10th வந்து ஒரு மிராக்கல் நடந்துச்சு. அப்போது அங்கே வந்து மெட்டில்டா டேவிட்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, தம்பி நீ யாரோட பையன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட பையன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து நல்ல அட்வைஸ் எனக்கெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு தாயார் அவங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கட்டா, அவங்க டைமிங்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சி 3 பேரும் கல்யாணம் பண்ணல, 3 பேருமே வந்து அந்த டைமிங் எல்லாம் வச்சு ப்ரே பண்ணுவாங்க. 11 o'clock ப்ரேயர்னாக்கா அந்த 11 o'clock நீங்கள் யார் பேசினாலும் சரி அப்படியே விட்டுட்டு சொல்லுவாங்க, சாரி நான் வந்து ஜீசஸ்கிட்ட பேச போகிறேன்னு போயிடுவாங்க. அவங்க எனக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியானவங்க. ஓகே ஓகே. அது மாத்திரம் இல்லை, அவங்க ரொம்ப நல்ல டைம். அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, பரவாயில்ல நல்லா படிக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்ட்டு போயிருக்கான். அப்போது உங்கள் அப்பா எப்படி ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறான்னு அப்போ அதில் சொல்லியிருப்பானான்னு தெரியலை. பட் அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதத்துலேருந்து உங்கள் அப்பா வந்து ஃபீஸ் கட்ட வேணான்னு சொல்லி நானே அந்த ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து 1000 ரூபா ஃபீஸ் வந்து மந்த்தில் எப்படியே கட்டிகிட்டே இருந்தாங்க. 12th வரைக்கும் கட்டினாங்க. 12th முடித்த பின்னால் அவன் பாலிடெக்னிக் போனான். சரி, அதில் போயிட்டு EEE அது முடித்தான். அது முடித்த உடனே திரும்பி வந்து அவன் சொன்னான், நான் மியூசிக் காலேஜ் போகிறேன் அப்படின்னு. எனக்கு எப்படியாவது டிகிரி ஏதாச்சும் படித்தாக்க தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போயிட்டு இதில் கோயம்புத்தூரில் சேர்த்து விட்டேன். சரி. அப்போ அங்கே சேர்க்கும் போது என்ன கேட்டிங்கன்னா, ஃபீஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கு வந்து 20,000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சரின்னு 10,000 ரூபா தான் கட்ட முடிஞ்சுது. அப்போ 10,000 ரூபா கட்டிட்டு நான் சொன்னேன், நான் வந்து மிச்சத்தை வந்து கட்டிடுறேங்க, இடையிலே வந்து எனக்கு ஒரு பணம் வரும், அதை வச்சு நான் கட்டிடுறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஹெச்ஓடி இவங்கெல்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எங்களை என்ன செய்வாங்க, ஒன்றும் டார்ச்சர் பண்ணலை, கட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு மாதம் கழித்து
அந்த 50,000 ரூபா கட்டினா தான் எக்ஸாம் எழுத முடியுங்கிற ஓ கண்டிஷன். அந்த மாதிரி ஏதாச்சும். ஓகே. ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்ககிட்ட காசு இல்லை. நாங்கள் செய்கிறது வில்லேஜ் மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரியில் வந்து அதிகமான வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் பையனுக்கு 50,000 ரூபா கட்டலை, நான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, ப்ளீஸ் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் வந்து ஒரு நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இதுலேருந்து, ஃபாரின்லேருந்து. அப்போது ஃபோன் பண்ணி, நான் வளர்த்த பையன் அவன், அப்படின்னா ஒரு 27 பசங்களை மிஷினரியாக நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் அவனை நான் வந்து வளர்த்ததுனால அவன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டான், அங்கிள் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவங்க யார்கிட்டையும் நான் வாங்கலை, நான் இது வரைக்கும் நான் வளர்த்த பசங்கிட்ட ஒரு பைசா கூட நான் வாங்கினது கிடையாது. அப்போ அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னான், கிடியனுக்கு எப்படி நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், கட்ட முடியல, ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அடுத்து அவன் சொன்னான், அவனோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவனோட ஐடி கொடுங்க, அவனோட ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுங்க, நான் வந்து என்ன செய்கிறேன் அந்த ஸ்கூல் காலேஜுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 50,000 ரூபா போட்டு விட்டான். அது அவன் நான் கேட்காமலே அவன் போட்டான். அதுக்கு பின்னால் அவன் இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மிராக்கிள் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்திருக்காரு. சரி. இவன் மியூசிக் நல்லா போடுவான். அப்போ அந்த காலேஜை வந்து ஆண்டவர் அறியாத மக்கள், அகென்ஸ்டாக இருக்கிற மக்கள் தான் அவங்க மத்தியில் போயிட்டு அந்த ஒரு சாங் பாட சொல்லியிருக்காங்க. இவன் சொல்லியிருக்கான், அப்படி நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவனை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு. கிட்டார், கீபோர்டு. அப்போ மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஏர்ஃபோர்ஸில் வந்து என்ன கேட்டாக்க கூப்பிட்டு, நீ வந்து இங்கே வந்து வாசி, உனக்கு வந்து 42,000 ரூபாய் சம்பளம் தர்றான்னு சொல்லி அவனை பார்ட் டைமாக கூப்பிட்டாங்க. காலேஜுக்கு போவான், அங்கே போய் பார்ட் டைமாக செஞ்சுட்டு இருப்பான். இன்னைக்கு இருந்தாக்கா அவன் ஒரு 4-5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பான். பட் அப்போ வந்து அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா 42 வந்து அது எங்களுக்கு பெரிய பணமாச்சு, எங்களுக்கு நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ போயிட்டு ஜாயின் பண்ணிட்டான். இடையில ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் போகும்போது சொன்னான், இந்த மாதிரி இருக்குது, அதை வாங்கி நான் ஃபீஸ் கட்டிக்கிறேன் அப்படின்னு. அவனுடைய ஓனா கர்த்தருடைய சமூகத்தில் அவன் மிராக்கிள்ல தான் வந்து அவன் படித்தான். சூப்பராக. அவர் ஃபுல்லாக அவங்க மினிஸ்ட்ரியில் நல்ல மினிஸ்ட்ரியில். ஸோ அவருடைய மனைவியுமே ஒரு பெரிய டாக்டராக இருக்காங்க. அவங்க டாக்டர் இல்லை, எம்பிபிஎஸ் டாக்டர். அவங்களும் வந்து நினைச்சிட்டாங்க மினிஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பார்ட் டைமாக வந்து ஈவினிங்கும் காலையிலையும் மட்டும் 2 hours. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா ஆக்சுவலாக உங்கள் பையன் ஒரு கிராமத்தில் உங்கள் வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, வளர்ந்தாலும் இன்ஜினியரிங் படிக்க வச்சு, ஸோ உங்கள் டாக்டர்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரையும் கொடுத்து, ஸோ அவங்களும் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்கள தனியாகவே நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அவங்கள. நிச்சயமா அது வந்து 2 பேரும் ஆண்டவருடைய கிருபையில் சமாதானமாக இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. 2007லேருந்து மெடிக்கல் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கேன். 2007லேருந்து இது பிளாங்கெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 2007லேருந்து அந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். அதுக்கு முன்னால் 2003லேருந்து ஏறக்குறைய ஒரு 13 பேர் 15 பேருக்குள்ள எப்போவுமே வந்து முதியோர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி முதியோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம சர்ச்சுக்கு தெரிஞ்சவங்க வந்தவங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம். சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ண முடியும், அதிகமாக எதுவும் பண்ண முடியல. அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியுது, அவங்களுக்கு இது மெடிஷன் வாங்கி கொடுக்க முடியுது, வேறு ஏதாவது அந்த செலவு வாரத்தில் அப்படி. ஒரு சில அம்மாங்களெல்லாம் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சொந்தமாக வந்து வீடு ஒன்று கட்டணும், அந்த ஒரு ஹோம் மாதிரி கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆண்டவர் இது வரைக்கும் இதுக்கு வாசல் திறக்கலை. திறந்தா நான் என்ன செய்யணுங்கிறீங்க, அதை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன். திருப்பூரில் வந்து கிடியனுக்கு கூட இப்போத்துக்கு வந்து நமக்கு தேவையான ஒரு காரியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பில்டிங் அல்லது ஒரு இடம் இருந்தால் கூட செட்டு மாதிரி போட்டு கூட நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ணி. ஸோ அதே போல் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அம்மா இல்லை மெயினாக அவங்க அம்மா பற்றி ஆரம்பத்தில் சொன்னீங்க, சின்ன வயசில் அவங்க சாமி ஆடுவாங்க வாரத்துக்கு 2 நாள். அம்மா என்ன ஆனாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள்.
எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக ரட்சிக்கப்படாமல் ரொம்ப காலமாக வந்து சாமி ஆடிட்டு தான் இருந்தாங்க. சரி சரி. சாமி ஆடுவாங்க, மற்றபடி பகல் நேரங்கள் அது ரொம்ப வருஷமா நீங்கள் ஊழியத்துக்கு வந்த அப்புறமா அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆமாம். சரி. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா சிக்காகி படுத்துட்டாங்க. சரி. நான் 4 வருஷமாக வந்து சர்ச்சில் போயிட்டு நின்று 31 31 டிசம்பர் 31 வாக்குத்தத்த ஆராதனைக்காக போய் நிற்கும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே எப்படியாவது எங்கள் அம்மாவை ரட்சித்துருங்க, என்னை சுமந்த ஒரு தாய் வந்து என்ன செய்யக்கூடாது, ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அழுது நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி 4 வருஷம் எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை. 4வது வருஷம் முடியும் போது எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் சிக்கா படுத்தாங்க. படுத்த பின்னால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாரும் வந்து இந்த கடைசியாக பால் ஊற்றுவாங்கல்ல, இந்த இழுக்குமே இந்த இது உயிர் போகிறதுக்கு அந்த மாதிரி அந்த இதில் வந்து பால் ஊற்றிட்டு சொன்னாங்க. எனக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீயும் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி என்ன செய்ய முடிச்சிரு, அம்மா சாகிற கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு விசுவாசம், எங்கள் அம்மா வந்து சாக மாட்டாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். எங்கள் அம்மா சாகிறதுக்காக சாவ எடுக்கிறதுக்காக நான் வர கிடையாது, எங்கள் அம்மா சாக விட மாட்டேன். நான் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால் அவங்கள என்ன செய்வேன், உயிரோடு இருந்து அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த உடனே என்னை எல்லாம் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பித்தாங்க. லூசு பைய, எல்லாம் பால் ஊற்றிட்டு இருக்காங்க, இவன் வந்து என்ன செய்கிறான், இதை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு. அப்போ நான் என்ன செஞ்சேன், பக்கத்தில் போயிட்டு நின்ற உடனே எங்கள் அக்கா சொன்னாங்க, அம்மா இந்த கரண்டியை பிடிச்சிக்கோ, பாலை ஊற்றிடு, நான் கூப்பிட்றேன் அம்மாவை அப்படின்னாங்க. அப்போ அந்த கரண்டியை நான் பிடிக்கவே இல்லை. நான் சொன்னேன், அம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, அம்மா தம்பி வந்திருக்காம்மா அப்படின்னு சொல்லி. தம்பி வந்திருக்கான்னு சொன்னோடனே என் பேரை சொன்னாங்க. என் பேரை சொன்ன உடனே இந்த காலேப் சின்னையா வந்திருக்கான், நீ பாருங்கம்மா அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா கண்ணை மூடிட்டு இருந்தவங்க டக்குன்னு கண்ணை திறந்தாங்க. கண்ணு திறந்து என்னை பார்த்தாங்க, பார்த்துட்டு திரும்ப கண்ணை மூடிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் பாலெல்லாம் ஊற்ற மாட்டேன் அப்படின்னு. அப்போது எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, ஓ எல்லாம் பால் ஊற்றி சாகலை, இவன் ஜெபம் பண்ணி சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, என்னைய ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜோக் அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ நான் தலையில் கை வச்சு சொன்னேன், பொல்லாத அசுத்த ஆவி, எங்கள் அம்மாவை பிடிச்சிருக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவை நாமத்தில் வெளியேறுன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா விட்டு ஒரு அசுத்தாவி போகிறத என்னால் பார்க்க முடிச்சது. அதை பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் இருக்கும், நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எங்கள் அம்மா கண்ணை திறந்துட்டு திருப்பி என்ன சொன்னேன், கண்ணை மூடி இப்படியே படுத்துட்டாங்க. அப்போ சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, வெரி குட், வந்துட்டான், வந்தவொடனே ஜெபம் பண்ணி அம்மாவை சாகடிச்சிட்டான்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. இதை சொன்ன உடனே நான் சொன்னேன், அப்படியே நெஞ்சு மேலே தலையை வச்சு அப்படியே காது வச்சு பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு உயிர் இருக்குது. நான் சொன்னேன், உயிர் இருக்குது, யார் செத்துட்டாங்கன்னு என்ன செய்யுங்க, சொல்லாதீங்க அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் கழித்து எங்கள் அம்மா கண்ணை திறந்தாங்க. திறந்த உடனே, அம்மா கண்ணு திறக்கிறாங்க பாரு அப்படின்னாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னால், எங்கள் ஃபேமிலிக்கு முன்னால் ஒரு அற்புதம் நடந்தது. அவங்க என்ன செய்யுங்க, அப்படியே தூக்கி விட்டோன்னே அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்தாங்க. உட்காந்து சொன்னாங்க, நான் அடுத்து நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். நான் போகிறேன், எந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு சர்ச் பக்கத்தில் ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். சார் நான் போகிறேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அடுத்த 2 நிமிஷத்தில் எங்கள் அம்மா எழுந்துச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக சாரியெல்லாம் கட்டிட்டு சொன்னாங்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை, என் தம்பியும் செல்லப்பிள்ளை, அதனால் எங்கள் 2 பேரையும் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அப்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நான் சொன்னேன், அம்மா எப்பவும் வச்சு கொடுக்க அந்த காஃபி ஒன்று வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு. சாகிற கண்டிஷனில் இருந்த எங்கள் அம்மா ஏந்திரிச்சு போயிட்டு ஒரு காஃபி வச்சு கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு பெரிய மிராக்கிள். சரி, எல்லாரும் பார்த்துட்டு இப்படியெல்லாம் நடக்குமா, அங்கே அம்மா செத்துருன்னு சொல்லியே நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தோம், இவன் வந்து என்ன செஞ்சாங்க, இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆண்டோடைய கிருபையினால அதுக்கு பின்னால் எங்கள் அம்மா 13 வருஷம் உயிரோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பின்னால வந்து அவங்க ஜெபம் பண்ணி நிறைய மக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க.
அவங்க கடைசியாக சாகுற அன்னைக்கு காலையில் கூட முழங்காலில் நின்று தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, மக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசிங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி கடைசியில் எங்கள் அம்மா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் முன்னால் அறிக்கை செஞ்சு, எந்த தவறான ஒரு காரியத்தை அறிக்கை செஞ்சு ஜனங்களை கூப்பிட்டு சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர், பயங்கர ஆச்சரியம். ஆமா, எங்க அம்மா வந்து ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு மிராக்கிள் நடந்துச்சுயா. சின்ன வயசுல அம்மாவுடைய இது அப்படி ஸ்டார்ட் ஆகி ஒரு லைஃப் இப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற காரியங்கள் அற்புதங்கள்லாம் பயங்கரமா இருக்கு. வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கை, பிள்ளைங்க வாழ்க்கையில செய்த காரியங்கள்லாம் சாதாரண காரியங்கள் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஃபைனலாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அது சும்மா ஒரு மதத்துக்காக கடவுள் இல்லை. ஓகே, அவர் லிவிங் காட். அவர் வந்து உயிரோடு இருக்கார். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ மிராக்களும் இப்போ நான் சொன்னது வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த அந்த மிராக்கள் வந்து படிக்காத மக்கள் மத்தியில் நம்ம பைபிளை கொண்டு போய் கொடுத்து சத்தியம் சொல்ல முடியல. ஆனால் ஒரு அற்புதம் நடந்தாக்க சர்ச்சை நோக்கி என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் வர்றாங்க. அதனால உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்குறவராக இருக்கிறார். ரெண்டாவது, என்னுடைய துக்க நிலைமையில் இருந்த என்னுடைய சூழ்நிலையை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றிருக்கார். நான் மன அமைதியோடு இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன். நாங்கள் வந்து இன்னும் என்ன செய்வோங்கிறீங்க, ஃபேமிலியாக இருந்துச்சு, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக செய்கிறதுக்கு ஒரு சில ப்ரேயர் சப்போர்ட் நல்ல செய்யுங்க, நாங்கள் பின்னால் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. இன்னும் ஜெயமாக ஊழியம் செய்யும். நிறைய அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பார்ப்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்புகிறோம். தேங்க்யூ. உங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கான்டெக்ட் பண்ணுவாங்க. நம்ம இணைந்து ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தேங்க்யூ எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நாங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறோம் அவங்கள பார்த்தது. உண்மை, உங்களோட சாட்சியை வெளியே உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறது. தேங்க்யூ. நான் அநேக காரியங்களை இன்னும் பேசுவோம் வர நாட்களில். நேரடியாக ஊட்டியில் நம்ம மீட் பண்ணுவோம். ஆமாம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஐயா. ஒரு வேளை நான் உங்களுக்கு நான் சொல்லணும், இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமும் நான் வந்ததே கிடையாது. இதுதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட். யாரையுமே நான் எந்த டிவிலையும் வரல, இவ்வளோ செய்கிறல்ல, எந்த பேப்பர்லையும் எந்த டிவிலையும் இல்லை, நான் இல்லவே இல்லை. என்னை விளம்பரம் பண்ணுறதுக்காக இல்லை, ஒன்றே ஒன்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். அந்த வாய்ப்பு நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்காக, உங்கள் டிவிக்காக, உங்கள் இந்த மினிஸ்ட்ரிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாமே கருத்து. தேங்க்ஸ் ஐயா, தேங்க்ஸ்.